ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி விமன்ஸ் டே. இந்த ஒரு வாரம் பூராவுமே பல குரூப்ஸ்லலாம் விமன்ஸ் டேக்கு அந்த செலிப்ரேஷன், விமன்ஸ் டேக்கு இந்த சப்ஜெக்டில் பேச போகிறோம் அப்படின்றது தான் என் காதில் விழுந்துட்டுருக்கு. என்னுடைய சர்க்கிளில் இருக்கிற சில பேர் கேட்டாங்க, இந்த விமன்ஸ் டே இது செலிப்ரேட் பண்ணுறதோட பேக்ரவுண்ட் என்ன மேடம் அப்படின்னு கேட்டாங்க. சரி, விமன்ஸ் டே நம்ம விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் அட்வொகசி தான் இந்த வருஷம் யுனைடெட் நேஷன்ஸ் கொடுத்துருக்கிற பாயிண்ட் சப்ஜெக்ட். அதுதான் செல்ஃப் அட்வொகசி அண்ட் விமன் எம்பவர்மெண்ட். அதாவது நமக்காக நாமளே பேசணும். நான் வக்கீல் வச்சு எல்லாராலையும் வாதாட முடியாது அப்படின்றது இல்லை, அதுக்கு அர்த்தம் இல்லை. நாம குரலை வசத்தணும் அப்படிங்கிறது தான். இது 1909 அமெரிக்காவில் நிறைய பெண்கள் கூலி தொழிலாளர்களா ஓரளவுக்கு ஒரு சாதாரண வேலைகளை செஞ்சுட்டு இருந்த பெண்கள்லாம் ஒரு கை கோத்துண்டாங்க. அவங்களுக்குள்ள திடீர்னு என்ன தோண ஆரம்பிச்சுது அப்படின்னாக்க, நாம மட்டும் அடிமைகளாக இருக்கோம். நம்ம நிறைய ஆண்கள்லாம் சட்ட அரசாங்கத்தில் பதவியில் இருக்காங்க, அரசில் உரிமையில் பேசுகிறாங்க, நமக்கு மட்டும் அந்த உரிமை இல்லையா, நமக்கு உரிமை தேவை அப்படின்னு ஒரு போராட ஆரம்பிச்சு பெண்கள் வீழ்ச்சின்ட்டாங்க அப்படின்னு தோணின உடனே தான் 1909 மார்ச் 8 அமெரிக்காவில் அந்த ஒரு இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே அப்படிங்கிற லெவலில் கொண்டாடப்பட்டது. அந்த நேரத்துலலாம் இந்தியாவில் அந்த அளவுக்கு பெண்கள், இந்தியா அடிமைப்பட்டிருந்த காலம். ரெண்டாவது, பெண்களும் அங்கங்கே பெண்கள் டாக்டராகவோ கலெக்டராகவோ பெண்கள் படிப்பில் முன்னேற்றத்தை அவங்க குடும்பத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க சில குடும்பங்களில். ஆனால் மற்ற நாடுகள்லாம் ஏன் நம்ம அமெரிக்கா மாதிரி நம்ம நாட்டிலேயும் பெண்களுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுக்கக்கூடாதா, நமக்கு அரசாங்கத்தில் உரிமை கிடையாதா, நாம் சட்டசபையில் இது பண்ணக்கூடாதா, பேசக்கூடாதா பெண்கள் உரிமையை பற்றி அப்படின்னு சொல்லவே யுனைடெட் நேஷன்ஸ் என்ன பண்ணாங்க, 1977 மார்ச் 8 இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே, உலகம் பூரா இருக்கிற பெண்கள் அதை உமன்ஸ் டேயாக கொண்டாடட்டும், பெண்களுக்கான தினம், மகளிர் தினமாக கொண்டாடட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி மகளிர் தினமாக கொண்டாடணும் அப்படின்ற அளவுக்குனாக்க என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு உங்கள் சிலருக்கு தோணலாம். மகளிர் நம்மளுடைய தனித்துவத்தை நாம் உணரணும் அப்படிங்கிறது தான் அந்த மகளிர் தினத்தன்னைக்கு இந்த வருஷம் சொல்றது முக்கியமான பாயிண்ட். அதுதான் அப்படி தனித்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை நாம் ரசித்து நாம் வாழணும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட் உங்களுடைய தனித்துவத்தில். அதாவது உங்கள் வாழ்க்கையை நானோ, என்னோட வாழ்க்கையை நீங்களோ வாழ முடியாது. நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம பயணத்தை நம்ம தான் வாழ்ந்தாடணும். வாழ்க்கையை ஒரு ரயில் பயணம்னு சொல்லும்போது நம்ம பயணத்தில் சில பேர் ஏறுவாங்க, சில பேர் இறங்குவாங்க. அதே மாதிரி ஷேக்ஸ்பியர் சொன்னார், வாழ்க்கையே ஒரு உலகமே நாடக மேடை, நாம் எல்லோரும் நடிகர்கள் அப்படின்னுட்டு. வாஸ்தவம் தான். நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நம்மளுடைய சுற்று வட்டார நட்பு வட்டாரத்தில் கூட சில பேர் ஒரு உண்மையாக இல்லாமல் நடிச்சுட்டே போயிடுறாங்க. அப்போது அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை நாம் ரசித்து வாழணும். அதாவது லைஃப் இஸ் நாட் சிம்பிளி டு எக்ஸிஸ்ட், இட் இஸ் டு லிவ் அண்ட் லவ் அப்படிங்கிறத நாம் உணரணும் அப்படிங்கிறது தான். இரண்டாவது, நாம் யாரையுமே போட்டியாக நினைக்க வேண்டாம். லைஃப் இஸ் காம்படிட்டிவ் ஸ்பிரிட் தேவைதான், பட் அது ஒரு ஜெலசியாக தேவையில்லை. ஏன்னா நமக்குள்ள என்ன திறமை இருக்கோ அதை வச்சு தான் நம்மளால ஜெயிக்க முடியும். இந்த பக்கம் 7 பரம்பரை, அந்த பக்கம் 7 தலைமுறை, இந்த அம்மா சைடு அப்பா சைடு சேர்ந்து தான் ஒரு உயிர் உருவாருன்றாங்க. அப்போ நம்மளுடைய அந்த ஜெனட்டிக் குவாலிட்டிஸ் அப்படிங்கிறது தான் நம்மளை வாழ வைக்கிறதை தவிர்த்து அடுத்தவங்க மாதிரி நம்ம அப்படி இல்லையே இப்படி இல்லையேன்ற எண்ணத்தை விட்டுட்டாலே நம்ம தனித்துவமாக இருக்கும். மூணாவது என்னன்னாக்கா செல்ஃப் கேர். இந்த செல்ஃப் கேரை பற்றி நிறைய லேடிஸ் நமக்குள்ள நம்ம டவுட் இருக்குது. என்ன செல்ஃப் கேர்னா அப்படி என்னங்க, குடும்பத்துக்கு நான் உழைக்கும் போது என்ன கவனிச்சுக்கிறதுக்கு எது நேரம். செல்ஃப் கேருங்கிறது செல்ஃபிஷ்னஸ் இல்லை, உங்களுடைய உடல் நலமும் மன நலமும் ஒன்றாக இணைந்தது. அது வெரி எசென்ஷியலான ஒன்று தான். எல்லாருமே இன்னைக்கு உலக லெவலில் எல்லாருமே பேசுறது அதுதான். ஸோ செல்ஃப் கேர், எஸ்பெஷலி மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது நல்லா இருந்தால் உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னாக்கா, நோ சொல்ல பழகணும். ரமணா படத்துல விஜயகாந்த் ஒரு டயலாக் சொல்வாரு, தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு அப்படின்பாரு. அது மாதிரி நீங்களும் எல்லாருமே ஆங்கிலத்தில் நான் தள்ளி வைக்க வேண்டிய வார்த்தை அப்படின்றது எஸ் அப்படின்னு தான் இருக்கணும். ஆமா, உங்களுக்கு நேரம் இருக்கா, உங்களுக்கு உடம்பு முடியுமா யோசிக்காம எஸ்ன்னு தலையாட்டுறதை நிறுத்தினாலே உங்களுடைய தனித்துவம் தானாக தெரியும்.
ஒரு பவுண்டரியை போட்டிருக்காங்க நீங்க. ஓகே, அதாவது டாக்ஸிக் பீப்புள், நெகட்டிவா உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிற மாதிரி பேசுறவங்க எல்லாம் இருந்தாக்க அவங்கள கோர்ட்டுக்கு வெளியில நிறுத்துங்க. நீங்க உங்க வாழ்க்கை பயணத்தை ஒரு தடங்கள் இல்லாம நீங்க இந்த கோர்ட்டுக்கு உள்ள நீங்க தொடருங்க. ஸோ நோ சொல்றது ரொம்ப முக்கியம் உங்களுடைய தனித்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்தது தான் நான் சொல்றது, ஏற்கனவே யுனைடெட் நேஷன்ஸே சொன்ன செல்ஃப் அட்வொகசி. அதாவது உங்களுக்காக நீங்க நிச்சயமா குரல் கொடுத்து தான் ஆகணும். ஆனா அந்த குரல் அப்படிங்கிறது தெளிவா இருக்கணும். உங்களுக்காக நீங்க பேசுறீங்க, எதிராளி கிட்ட நீங்க பேசுறீங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு சாதகமான பாயிண்ட்ஸ் என்னென்னன்றதை நோட் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துல ஒரு தெளிவு இருக்கணும். ஸோ செல்ஃப் அட்வொகசி அப்படிங்கிறது உங்களை யூனிக்கா தனித்துவத்தோட காட்டுற ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது என்னன்னாக்கா ரெசிலியன்ஸ். அதாவது பின்னடைவும் தோல்வியும் வாழ்க்கையில சகஜமான ஒரு விஷயம் தாங்க. எல்லா நேரத்துலையும் ஜெயிச்சுட்டே இருக்க முடியாது. பரமபதம் மாதிரி ஒரு ஏணில் ஏறினா ஒரு பாம்புல இறங்குறதுங்கிறது வாழ்க்கையிலேயே யூஸ்வலா நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா அதுக்காக சோர்ந்து போய் மூலையில உட்காந்துடாம இதுல இருந்து ஒரு கீழே போட்டா தூக்கி ஒரு ரப்பர் பந்த மாதிரி இதுல இருந்து நான் என்ன கத்துட்டேன், இதுல இருந்து நான் என்ன பாடம் கத்துட்டேன், இந்த மிஸ்டேக்கை நான் எப்படி அவாய்ட் பண்ணினா நான் ஃபர்தரா நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்ற ரெசிலியன்ஸ் உங்ககிட்ட இருந்தா யூ ஆர் a யூனிக் பர்சன். அதுக்கு அடுத்தது என்னன்னாக்கா சக்சஸ். ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது முக்கியம்தான். ஆனா அது உங்களுக்காக நீங்க தேடுற சக்சஸா இருக்கணும். அடுத்தவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்காக ஒரு சக்சஸை நோக்கி நீங்க ஓடக்கூடாது. அது ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருக்கும் நான் சொல்றேன். உங்களுக்கு பிடிச்ச பாடத்துல நீங்க ஜெயிச்சிங்கன்னு சொன்னாக்க ஓகே, தோல்ல தட்டி கொடுத்துருங்க, பேட் அட் யுவர் பேக், எஸ் அப்படின்றது சின்ன விஷயமா யாரா இருந்தாலும் நீங்க ஒரு சின்ன விஷயத்த ஜெயிச்சா கூட அதுக்காக உங்க தோல்ல தட்டி கொடுத்துக்கோங்க. அது நீங்க ஒரு கவிதை எழுதியிருக்கலாம், அப்படி இல்லைன்னாக்கா ஒரு பாடத்துல ஃபர்ஸ்ட் மார்க், பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கலாம், நீங்க ஒரு சம்பளம் சக்சஸ்ஃபுல்லா போட்டிருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ஒரு புக்கை படிச்சு முடிச்சிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கான ஒரு குரூப்ல அதை ஒரு பெருமையோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆனா அடுத்தவங்க எதிர்பார்க்கிறாங்க, அவங்க சொல்லிட்டாங்க நான் வெயிட் குறைக்கணும், அவங்க சொல்லிட்டாங்க நான் டயட்டை மாற்றணும், இவங்க சொல்லிட்டாங்க என்ன மராத்தன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வருத்திண்டு உங்களுக்கு மனசுக்கு இஷ்டமில்லாத ஒரு விஷயத்த அதை செய்யாதீங்க. இதுக்கு அடுத்தது முக்கியமான ஒரு என்னன்னாக்கா உங்க உணர்வுகளை உங்களுக்குள்ளேயே போட்டு மூடி வைக்காதீங்க. ஓகே, அதாவது எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் மெனி இமோஷன்ஸ். அது பயமோ, கோபமோ, வருத்தமோ, ஏமாற்றமோ, நம்பிக்கை துரோகமோ அடுத்தவங்களால நமக்கு கிடைக்கிறதுன்னு தான் நாம நினைக்கிறோம். ஆனா இந்த ஆண்டாண்டு காலமா சொல்ற பழமொழியே தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இது ஓகே, நமக்குள்ள இந்த இமோஷன்ஸ் எல்லாம் வந்துடுது. இந்த இமோஷன்ஸ் எல்லாம் எப்படி ஏன் வந்தது, இந்த இமோஷன்ல இருந்து நான் வெளியில போறது எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷனை தேடணும். அதனால உங்க இமோஷன்ஸை மதியுங்க, உங்க உணர்வுகளை நீங்க மதியுங்க, அதை காது கொடுத்து நீங்க எழுதுங்க, அதை படிச்சு பாருங்க. இதுல இருந்து நான் எப்படி வெளியில வருது, இதை நான் அக்னாலஜ் பண்ணி ஃபர்தரா போகணுமா, இல்லை வேண்டான்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு சொல்யூஷனுக்கு வந்துருங்க. அதை அப்படியே போட்டு ஊற வச்சுக்காதீங்க. ஸோ அப்படி நீங்க கடந்துட்டீங்க, உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அதுலேருந்து கடந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டீங்கன்னாக்க அது உங்களுடைய தனித்துவத்தை தனியாக காட்டும். கடைசியா ஃபாலோ யுவர் பேஷன். நீங்க எந்த வயசுல வேணா இருக்கலாம். ஓகே, நீங்க 5 வயசு குழந்தையோ இல்லை 50 வயசு உமனோ இல்லை மென்னோ யாரா இருந்தாலும், இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் உமன். இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேயா இருந்தாலும் உமன் சப்போர்ட் பண்ணா 60 வயசுக்கு மேல ஒரு ஹஸ்பண்ட் கூட நிறைய விஷயங்களை பண்ணலாம். அவருடைய ஆஃபீஸ் நாளில் பண்ண முடியாத விஷயங்களை ஒரு டிராமால ஆக்ட் பண்றதோ இல்லைன்னாக்கா ஒரு மேடையில பேசுறதோ பாடுறதோ ஒரு ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணா ஒரு ஹஸ்பண்ட் அதை கூட பண்ணலாம். ஓகே, இப்போ ஒய்ஃப் சப்போர்ட்ஸ் த ஹஸ்பண்ட், அவருக்கு இவ்வளோ பேஷனேட்டாக பல விஷயங்கள், ஆனால் ஆஃபீஸ் அவசரத்தில் முடியல, நோ ஹி வாண்ட்ஸ் டு டூ, சப்போர்ட் ஹிம். அதே மாதிரி ஹி வில் மியூச்சுவலி சப்போர்ட் யூ. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பண்ணுங்க. ஃபாலோ யுவர் பேஷன். புது விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு காலம் போதே கிடையாது, மனசு தான் தடை. அந்த மனத்தடையை நீக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா வயசு ஒரு தடை இல்லை. ஃபாலோ யுவர் பேஷன். So you women will always be a unique person in this world and you will be successful. Wishing you all the very best. Thank you so much.